வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மூவி கிரிட்டிக் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற திரைப்படம் ரீசெண்டா தமிழ் டப்பிங்ல பிரைம் வீடியோல வெளிவந்திருக்கிற ஷீப் டிடெக்டிவ்ஸ் அப்படிங்கிற ஒரு யூனிக் காமெடி மிஸ்ட்ரி மூவியை பத்தி தான் பார்க்க போறோம். போஸ்டரை பார்த்துட்டு இந்த படம் சாதாரண குழந்தைகளுக்கான அனிமல் படம் அப்படின்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. இந்த படம் ஒரு சர்ப்ரைஸான நல்ல எமோஷனல் காமெடி மிஸ்ட்ரி கலந்த ஒரு படம். அப்படின்னா இந்த படம் ஒருத்தா. வாங்க ரிவ்யூக்குள்ள போலாம். கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்கிலாந்துல இருக்கிற ஒரு சின்ன கிராமத்துல ஜார்ஜ் அப்படிங்கிற ஒரு ஆடு மேய்ப்பாளர் தினமும் தன்னுடைய ஆடுகளுக்கு மர்டர் மிஸ்ட்ரி கதைகளா சொல்லி காட்டுறாரு. ஒரு நாள் அந்த ஜார்ஜ் மர்மமான முறையில இறந்து போறாரு. இதுல ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவரு வளர்த்தன ஆடுகளே கொலையாளி யாரு அப்படிங்கிறத போலீஸுக்கு முன்னாடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுதுங்க. ஒரு சிம்பிள் மர்டர் மிஸ்ட்ரியா ஆரம்பிக்கிற இந்த கதைக்களம் எப்படி போக போக ஃபேமிலி சீக்ரெட் மற்றும் பெட்ரேயலா மாறுது அப்படிங்கிறதையும் கடைசியா கில்லர் யாரு அப்படின்னு சொல்றதுதான் இந்த படத்தோட மீதி கதையே. பாசிட்டிவ்னு பார்த்தா இந்த படத்துல ஆடுகளை துப்பறிவாளர் தோற்றத்துல காட்டின விதம் நல்ல ஃப்ரெஷ் ஃபீலை நமக்கு கொடுக்குது. இந்த படத்தோட விஎஃப்எக்ஸ் செம்மையா இருக்கு. ஆடுகளை சிஜிஐ மூலமா நல்ல ரியலிஸ்டிக்காகவும் கியூட்டாகவும் நல்லாவே கொண்டுட்டு வந்திருக்கிறாங்க. இந்த படம் 2 மணி நேரத்துக்குள்ளதான் இருக்கு. குயிக்கா உங்களால பார்த்து முடிக்க முடியும். படத்துல வர எமோஷன் காட்சிகள் சர்ப்ரைஸா நல்லாவே ஒர்க் அவுட் ஆகியிருக்குது. குறிப்பா சொல்லணும்னா கிரீஃப் மற்றும் மெமரிய பத்தி இந்த படம் பேசுறது இம்ப்ரெசிவா இருக்கு. இந்த படத்தோட திரைக்கதை போர் அடிக்காம நல்லாவே மூவ் ஆகுது. படத்துல வர காமெடி காட்சிகளை பார்க்கும்போது அது ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு நல்லாவே செட் ஆகும். குறைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப ஃபர்ஸ்ட் ஹாஃபோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது செகண்ட் ஹாஃபோட ஸ்கிரீன் பிளே கொஞ்சமா ஸ்லோ டவுன் ஆகிறத உங்களால ஃபீல் பண்ண முடியும். இந்த படத்துல ஆடுகள் கதாபாத்திரத்துக்கு தான் அதிக முக்கியத்துவம் தரப்பட்டிருக்குது. சோ ஹியூமன் கதாபாத்திரங்களுக்கு இந்த படத்துல டெப்த் கொஞ்சம் குறைவுதான். அது மட்டும் இல்லாம ஹூஜ் ஜாக்ஸ்மேனோட கதாபாத்திரத்துக்கு இன்னுமே அதிக நேரம் ஒதுக்கி இருக்கலாம். ஓவராலா இந்த படம் ஒரு சூப்பரான ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் மர்டர் மிஸ்ட்ரி மூவி அப்படின்ட்டுனே நான் சொல்லுவேன். 10க்கு 7 ரேட்டிங் கொடுக்கலாம். விருப்பப்படுறவங்க பாருங்க. படம் ஃபேமிலி வாட்சபிள், தமிழ் டப்பிங்லயே இருக்கு. என்னோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற ஏதாவது படத்தோட ரிவ்யூ வேணும்னா அந்த படத்தோட பெயரை கமெண்ட்ல பதிவிடுங்க. நாம வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.